பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி சோல்ஸ் ப்ரேயர் இதை எழுதினவங்க சரோஜினி நாயுடு. இந்த பர்டிகுலர் போம் 1917 த புரோக்கன் விங் அப்படின்னு சொல்லப்படுற சரோஜினி நாயுடுவோட ஒரு கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து காட் அண்ட் ஒரு சைல்ட் லைக் சோல் வந்து பேசிக்கிற மாதிரி இருக்கும். டைரக்ட் கான்வர்சேஷன் இல்லைன்னாலும் கடவுள் பேசினா எப்படி பேசுவாங்க அப்படின்னும், ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ட் சோல் வந்துட்டு கடவுள்கிட்ட என்ன மாதிரி ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் 7 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 4 லைன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலாசபிக்கல் டோனில் எழுதியிருக்கிறாங்க. மெட்டஃபர், அலிட்ரேஷன், அசனன்ஸ் இந்த மாதிரியான நிறைய பொயட்டிக் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அஸ் அ சைல்ட் லைக் ப்ரைடு, ஒரு குழந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற அந்த ஒரு இன்னசென்ஸோடு இருக்கிற என்னோட சோல் உங்ககிட்ட கேட்குது. ஸோ இதில் தி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே அதுக்கு மீனிங் வந்து யூன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன், மனுஷங்க எல்லாத்தையும் உருவாக்குனது நீங்கள் தான். உங்களோட மூச்சு காற்று வச்சு தான் நீங்கள் வந்து எல்லாரையும் க்ரியேட் பண்ணீங்க. ஸோ இது வந்து பைபிள் ஸ்டோரி இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹியூமன் வந்துட்டு ஆடம் வந்து கடவுள் அவரோட மூச்சு காற்றை வச்சு தான் உருவாக்குனாரு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட மூச்சு காற்றை வச்சு தான் நீங்கள் என்ன உருவாக்குனீங்க. ஸோ ஸ்பீக் மாஸ்டர், ரிவீல் டு மீ, எனக்கு நீங்கள் வந்து ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி அப்படின்னா, த மோஸ்ட் சீக்ரெட் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். ஸோ இந்த உலகத்துலேயே ரொம்ப சீக்ரெட்டாக, அன்ரிவீல்டு சீக்ரெட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, லைஃப் அண்ட் டெத். நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஆச்சரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம், பட் அன்பிளான்டாக ஏதாவது ஒரு விஷயங்கள் சம்டைம்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லைஃப்பை பற்றின அந்த ஒரு சீக்ரெட் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி டெத், நம்ம ஒரு 70 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம், நம்ம லைஃப் இப்படி தான் போகணுன்ட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ஷார்ட் பீரியடில் லைஃப் முடிஞ்சு போகுது அப்படின்னா அதுவும் நம்ம எதிர்பார்க்காதது. ஸோ லைஃப் அண்ட் டெத் ரெண்டுமே நிறையா சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்ஸ் வந்து ஃபில்லாக இருக்கும். ஸோ அந்த சீக்ரெட்டை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிவ் மீ த ட்ரிங்க். என்ன ட்ரிங்க் அப்படின்னா, ஃபுல் ஆஃப் ஜாய் அண்ட் பெயின். ஸோ நம்ம எப்போவுமே ப்ரேயர் பண்ணும்போது சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா? பட் இவங்க வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக பெயினையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பெயினோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியுது. எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் வலியோட அந்த அவசியம், வலி நமக்கு என்ன விதமான ஒரு பக்குவத்தை கொடுக்கும், ஒரு அடி நம்ம வாங்கும்போது தான் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அகெயின் அந்த அடி விழுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ லைஃப்பில் பெயினும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரிங்க் எனக்கு கொடுங்க, ஜாய் அண்ட் ஆல்சோ பெயின் ரெண்டுமே எனக்கு வேணும். வித் யோர் எட்டர்னல் ஹேண்ட், உங்களோட கை, அவர் கடவுள் அப்படின்றவரே ஒரு எட்டர்னல் சோல் இல்லையா? ஸோ அந்த ஒரு எட்டர்னல் ஹேண்டால் என்னோட அந்த டீப் ஹங்கர், என்னோட சோலுக்குள்ளே ஒரு டீப் ஹங்கர் இருக்குது. இந்த மாதிரி ஜாய் அண்ட் பெயின் ரெண்டையுமே நான் ஃபீல் பண்ணணும். வேர்ல்டோட அட்மோஸ்ட் பிட்டர் அண்ட் ஸ்வீட், அது ரெண்டையுமே நான் டேஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஹங்கர் எனக்குள்ளே இருக்குது. அதை வந்து நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த விதமான ப்ளிஷ், என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எனக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் நிறையா இருக்கும் இல்லையா? நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த சந்தோஷங்களை என்றைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பெயின், என்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்து என் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, அதையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரெண்டுமே என்னோடய லைஃப்பில் இருக்கட்டும், அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஸோ தட் அது ரெண்டையும் என்னோடய லைஃப்பில் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டோன்ட் வித்ஹோல்டு, உங்ககிட்டயே அந்த ஒரு கிஃப்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க. அது கிஃப்டாக இருக்கலாம், இல்லை கிரிஃபாக இருக்கலாம், அது ரெண்டையும் நீங்கள் உங்ககிட்டயே வச்சுக்காதீங்க. எனக்குள்ளே ஒரு கிரேவ் இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணணும். சேட்னஸ் டைமில் நான் எப்படி இருப்பேன், அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓவர் ஹாப்பினஸ், எக்ஸ்டசி ஃபீலாக இருந்தாலும் அதை எப்படி நான் வந்து டேக்கிள் பண்ணுவேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்றது எனக்கு தெரியணும். ஸோ அந்த ஒரு கிரேவிங் எனக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் அதை என்றைக்கும் உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தென் 2 விஷயம், த காம்ப்ளிகேட் நாலேஜ் ஆஃப் லவ் அண்ட் லைஃப், மிஸ்டிக் நாலேஜ் ஆஃப் த கிரேவ். ஸோ காம்ப்ளிகேட் நாலேஜ் நம்ம வந்து என்றைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? லவ் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தால் கனெக்ட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணாலும் அது வந்து நமக்குள்ள ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுலேயும் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அந்த லவ் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி க்ரியேட் பண்ணணும், எப்படி எண்ட்லெஸ்ஸாக நம்ம கொண்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு டவுட்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். சில ரிலேஷன்ஷிப்பில் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டு அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு அதை கண்டினியூ பண்ணுவாங்க. பட் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அது வந்து பார்ட்னர் கூட மட்டும்தான் கிடையாது, ஒரு அப்பா பொண்ணாக இருக்கலாம், இல்லை அம்மா பையனாக இருக்கலாம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இந்த மாதிரி
யார் யார் மேலே வச்சிருக்கிற லவ்வாக வேணா இருக்கலாம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான் அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ரியாக்ஷன்ஸ் நமக்குள்ள ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடான நாலேஜாக இருக்கலாம். இல்லைனா மிஸ்டிக் நாலேஜ், கிரேவ், நம்ம டெத்தை பற்றின நமக்கு ஒரு நாலேஜ் இருக்காது இல்லையா? ஆஃப்டர் டெத் நம்ம என்ன ஆகும், நம்மளோட சோல் எங்கே போகும் அது தெரியாது. அதே மாதிரி நம்மளோட டெத் அப்படின்றது எப்போ வரும்ன்றது தெரியாது. அப்படி வந்தால் அதிலேருந்து நம்ம தப்பிப்போமான்றது தெரியாது. ஸோ டெத்தை பற்றியும் நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதுலேயும் ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த மாதிரி நாலேஜ் ஆஃப் லைஃப் அண்ட் நாலேஜ் ஆஃப் டெத், இது ரெண்டுமே எனக்கு தேவை. அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே என்னோடய லைஃப்பில் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. எதையுமே ஸ்டாப் பண்ண வேண்டாம். 4th ஸ்டான்ஸா என்ன அப்படின்னா, இப்போ கடவுள் வந்து மனசிறங்கி என்னோட ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ காட் வந்து நம்மளை சைல்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சைல்ட், ஐ லிசன் யுவர் ப்ரேயர்ஸ். ஸோ நான் வந்து உன்னோட ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் கேட்டேன். உன்னோட அந்த இம்மார்டல் அண்ட் யுனிக் ரெசிலியன்ஸ் சோல் இருக்குது இல்லையா? ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அகெயின் அதிலேருந்து வெளியே வர்றது, அதே எனர்ஜியோட அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வேணால் நீங்கள் எனக்கு கொடுங்க, அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அந்த கரேஜியஸ் சோல் இருக்குது இல்லையா? அந்த ஒரு சோல் உன்கிட்ட இருக்குது. நீ ஒரு நாள் தெரிஞ்சுப்ப. ஆல் த பேஷனேட், இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா டெஸ்பேர்ஸ், ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹோப்லெஸ் ஃபீலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீ ஒரு நாள் தெரிஞ்சுப்ப, நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் அந்த ட்ரிங்கை குடிக்க முடியும். டீப் ஜாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரிங்கை நீ குடிப்ப. நேம் அண்ட் ஃபேம் எல்லாமே உனக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் லவ் ஷால் பர்ன் யூ. லவ் அப்படின்றது வந்து அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஃபயர் மாதிரி உன்னை பேர்ன் பண்ண தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, நம்ம ஓவராக அவங்க கூட க்ளோஸாக ஆகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போகிறாங்க, இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் இல்லையா? சாங் லிரிக்ஸில் கூட நரகம் சுகமல்லவான்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது உங்களை பேர்ன் பண்ணும். ஒரு ஃபயர் உங்களை பேர்ன் பண்ணுற மாதிரி அந்த லவ் உங்களை பேர்ன் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி பெயின் ஷால் கிளீன்ஸ் யூ. அதே பெயின் வந்து உங்களை க்ளீன் பண்ணும், லைக் அ ஃப்ளேம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. நெருப்புக்கு வந்து சுத்தமாக்குற ஒரு குவாலிட்டி இருக்குது. ஓகேவா? அதை வந்து சாஸ்டிட்டின்னு சொல்லி மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸில் சொல்கிறதா இருக்கட்டும், நேச்சுரலி ஃப்ளேம்க்கு வந்து க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பெயின் கிடைக்கும் போது தான் நீங்கள் வந்து நியூ பர்சனாக சேஞ்ச் ஆகிறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு லவ் ஃபெயிலியராக ஆயிடுச்சு அப்படின்னாலும் என்ன மிஸ்டேக் பண்ணும் அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியும். அவ்வளோ உடஞ்சி போவோம், இவ்வளோ வீக்கான பர்சனாக அப்படின்றதும் அப்போ தான் தெரியும் இல்லையா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிய வைக்கிறது அந்த ஒரு பெயின் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த பெயின் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட டிசையர்ஸ், நமக்குள்ளே நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த டிசையர்ஸ் தான் நமக்குள்ளே ஒரு டர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. நிறைய நமக்கு ஆசைப்படும் போது தான் நமக்குள்ளே சின் எல்லாமே நம்ம கமிட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டர்ட் எல்லாத்தையும் இந்த ஃப்ளேம் வந்து பியூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6th ஸ்டான்ஸா என்ன அப்படின்னா, தென் நம்ம பியூரிஃபை ஆயிடுவோம் இல்லையா? ஒரு பியூரிஃபைடு சோலாக நம்ம இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு லாங்கிங் இருக்கும், ஒரு சீக்கிங் இருக்கும். கடவுள்கிட்ட ஒன்று கேட்கணும், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? அந்த டைமில் நீ பியூரிஃபை ஆனதுக்கப்புறம் நீ கேட்கக்கூடிய எல்லா பிளைண்ட் ப்ரேயர்ஸுமே அது கேட்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம பியூரான ஒரு சோலாக இருக்கிறோம், நம்ம எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றப்போ கடவுள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைப்பாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீ பியூரிஃபைட் சோலாக இருக்கும்போது கண்டிப்பாக உன்னோட பிளைண்ட் ப்ரேயர்ஸ் எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு யூ கேன் லேர்ன். நீ வந்து அந்த சிம்பிள் சீக்ரெட் ஆஃப் மை பீஸ், கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ட்லெஸ் பீஸ், அதோட சீக்ரெட்டை வந்து நீ தெரிஞ்சுப்ப. நீ ஒரு பியூரிஃபைடு சோலாக இருந்தால் உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைனல் ஸ்டான்ஸால் இப்போ காட் வந்து அவங்களோட அந்த ஹையஸ்ட் 7-fold அப்படின்றது வந்து 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி 7-fold அவ்வளோ ஹைட்டில் இருந்து கடவுள் இப்போ பெண்ட் ஆகி, அதாவது ஹெவனில் இருந்து கடவுள் பெண்ட் ஆகி நான் உனக்கு டீச் பண்ண போகிறேன். என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பீஸ் அப்படின்றது இருக்குது இல்லையா? இந்த கிரேஸ், இது எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. அதே மாதிரி லைஃப் அப்படின்றது வந்து 7 ஷேட்ஸ், சன்லேருந்து எப்படி ரெயின்போ க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி லைஃப் அப்படின்றதும் 7 ஷேட்ஸ் உள்ள ஒரு லைட். நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? எல்லாமே கலந்தது தான் லைஃப் அப்படின்னும், டெத் அப்படின்றதும் ஷேடோ ஆஃப் காட்ஸ் ஃபேஸ், கடவுளோட அந்த ஃபேஸோட ஷேடோ தான் ஹியூமனோட டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்த்தாக இருக்கட்டும் இல்லை டெத்தாக இருக்கட்டும் எல்லாமே
காட் கிட்ட இருந்து தான் வருது. எந்த அளவுக்கு நம்ம ஒரு பியூரிஃபைட் சோலாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்கப்படும். ஸோ எவ்வளோ பெயின் வந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம டாலரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அதிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர அதை மட்டுமே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இல்லாமல் எப்போவுமே எவ்வளோ பெயின் வந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு பியூரிஃபைட் லைஃப் வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுளுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.